buddies, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹிடன் அனிமேஷன் தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணிருக்கு. ஸோ மறக்காம அதுவே பண்ணுவீங்க நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கு பார்க்கறது கிங்டம் ஆஃப் ரூயின்ஸ் அப்படின்ற அனிமேவோட சீசன் 1 எபிசோட் 4 தான். ஸோ இந்த எபிசோட்ல உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கோ அந்த சீனை மறக்காம கமெண்ட்ல வந்து டைம் ஸ்டாம்ப் மென்ஷன் பண்ணினா ஓகே இந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தாங்க ஆக்சுவலி அந்த விச் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஹீரோவை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த விச் ஃபுல்லாமே ஹீரோவை காப்பாத்தி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோமே ரொம்ப பெயின்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ சுத்தி உள்ள எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஹெட்ரோ டிரான்ஸ்பர் வந்து அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோமே இப்போ லைட்டா நினைவு திரும்புறான், பட் இருந்தாலும் ரொம்பவே பெயின்ல இருக்கான். அப்ப மேடம் ஒஃபீலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் வந்து என்னன்னா ஒரு பழைய ஞாபகத்தை உள்ள கொண்டு வந்தா நீ வந்து நார்மல் ஆயிரும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோக்குமே பாத்தீங்கன்னா எல்லா ஞாபகமே திரும்பி ரிட்டர்ன் வர ஆரம்பிக்குது. இப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி போகுது. இதனால பார்த்தா நம்ம ஹீரோ எப்படி செத்தா, அது மட்டும் இல்லாம இப்ப எப்படி உயிரோட வந்தா அப்படின்ற பிளாஷ்பேக் தான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் ஃப்ரண்ட்ல முன்னாடி இருந்திருப்பாங்கல்ல, அந்த சோல்ஜர் வந்து ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா நம்ம டோராக்காவோட ஃப்ரெண்டு. சோ ஷீ இஸ் ஆல்சோ விச் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவளுமே டோராக்காவோட இந்த எம்பையருக்குள்ள என்டர் ஆயிருப்பா. பட் டோராக்கா ஸ்லேவா மாதிரி இருப்பா, நான் வந்து ஒரு ஆபீசரா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன்னே காப்பாத்துறதா நாங்க வந்தோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவளுமே என்ன சொல்லிருக்காங்க, மேடம் ஒஃபீலியா இப்ப நீங்க வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சுத்தி ஏதோ பால் மாதிரி வந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே பறக்க வச்சிருது. அது மட்டும் இல்லாம டோரக்கா சாரி நான் வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அழுதுட்டு இருக்கா. அண்ட் இந்த பொண்ணு நம்ம ஹீரோட ஃபேக் பாடியை தான் கொண்டிருப்பா. ஹீரோட ஃபேக் பாடி மாதிரி ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபேக் பாடியை கொண்டுட்டு அந்த தலையை தான் வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருப்பா. சோ இது ஃபுல்லாமே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, நம்ம வந்து உயிரோட தான் இருக்கோம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் யாரு, எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே டைரக்டாவே கேட்கிறான். நான் தான் மேடம் ஒஃபீலியா. அது மட்டும் இல்லாம இது வந்து நேஷன் ஆஃப் விச்சஸ். சோ இங்க விச்சம் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, முத நீ மட்டும் தான் வந்துட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோவாலுமே ரொம்பவே நடக்க முடியாது. சோ அவனே பாத்தீங்கன்னா ஒரு வீல் சேர்ல வச்சு தள்ளி வந்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எங்களுக்கு க்ளோயை பத்தி தெரியும், க்ளோயி சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டா தான் இருந்தா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாருமே விச்சஸ் தான் அப்படின்றதையும் மீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஒஃபீலியா இருக்கால, அந்த ஒஃபீலியாமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ மேல நான் வந்து தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ ஒஃபீலியா கிட்ட என்ன கேட்கலாம், இங்க பாருங்க எதுக்கு என்னை கூட்டு வந்தீங்க, அது மட்டும் இல்லாம என்ன நடக்குதுங்க, எதுக்கு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ட் அதோட முக்கியமான ஒண்ணு க்ளோயை எப்படி உயிரோட கொண்டு போறீங்க அதுதான் எனக்கு இன்னும் புரியவே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே கேட்கலாம் பாருங்க. அதுக்கு அந்த ஒஃபீலியா என்ன சொல்லிட்டு இருக்காங்களா, இங்கே பாரு இது வந்து விச்சோட நேஷன், அது மட்டும் இல்லாம உன்னோட மெமரி வச்சு உன்னோட ஞாபகத்தை வச்சுக்கிட்டு நம்ம க்ளோயை உயிரோட கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ மேஜிக் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே தான் நம்ம வந்து வெளியே கொண்டு வர போறோம். மேஜிக் ரொம்பவே முக்கியமானது மெமரி தான். சோ நம்ம என்ன மைண்ட்ல நினைக்கிறோமோ அதுதான் மேஜிக்கா வந்து வெளியே வருது. இப்போ உன் மைண்ட்ல வந்து ஃபுல்லா க்ளோயி தான் இருக்கா. சோ உன்னோட மைண்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து க்ளோயை வந்து வெளியே உயிரோட கொண்டு வரலாம். அண்ட் க்ளோயி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் விச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த மேடம் ஒஃபீலியாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா கையில குயில வந்து இருக்கிறான் பாருங்க. அப்போ ஹீரோமே கேட்கிறான் இந்த குயில் வந்து என்னோட ஆச்சு, க்ளோயி தானே உருவாக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது ஆமா உன்னோட தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோமே அதை வாங்கிக்கிறான். அண்ட் மேடம் ஒஃபீலியாவே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது வந்து ஹியூமன்ஸுக்கான இடமே கிடையாது, அது மட்டும் இல்லாம இது நீ மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா அப்படின்றே சொல்லிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோமே கொஞ்சம் மேல நிமிர்ந்து பாக்குறான் பாருங்க. பார்த்தா ஆப்போசிட்ல எர்த் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம எங்க இருக்கோம் கேட்கிறான் பாருங்க. பார்த்தா இவங்க எர்த்லயே இல்ல, ஆக்சுவலி இவங்க வந்து மூன்ல இருக்காங்க. எர்த்தை விட்டு நாங்க வந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கல்லறையா இருக்கு. இந்த கல்லறை எல்லாம் சும்மா இருந்தது இல்ல, ஹியூமன்ஸ் எல்லாருமே இவங்க விச்சஸை கொண்டுட்டாங்க. சோ அவங்களோட கல்லறை தான் இது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த எம்பரர் தான். அது மட்டும் இல்லாம அந்த கிங் ஆஃப் ஹியூமன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவன் தான் காரணம், அந்த கோத்ரே தான் காரணம் அப்படின்னு மாதிரி அந்த மேடம் ஒஃபீலியாமே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் மேடம் ஒஃபீலியாமே இன்னொன்னு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது வந்து மிட்டோ ட்ரீ, இந்த ட்ரீல இருந்தா நாங்க எல்லா விச்சஸ்மே பிறந்து வந்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பத்தாவதுக்கு இவங்க வந்து யூனிசெக்ஸ், ஆக்சுவலி உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்றது வந்து இருக்கும். பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இவங்களால சைல்டு பர்த் மாதிரி குழந்தை பெற்றுக்க முடியாது. சோ அதனால இவங்க எப்படி உருவாவாங்கன்னா ஒரு மரத்துல இருந்து ஒரு பாடி மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பாடியில மெமரியை இம்ப்ளான்டேஷன் பண்ணிட்டு திரும்பியுமே உருவாவாங்க. சோ இதுதான் நடந்துட்டு இருக்கும். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாத்தியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீயுமே இதை பார்த்திருக்கியா, கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். பட் க்ளோயி அவ எப்படி வாழ்ந்தா எப்படி பிறந்தா அதெல்லாம் எனக்கு வந்து ஃபுல்லா சொல்லி தரவே இல்லை. அவரோட ஆரிஜின் பத்தி எனக்கு வந்து கம்ப்ளீட்டா மறைச்சிட்டா. இப்பதான் முதல் டைம் பாக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்க ஒரு எக் இருக்கு. அந்த எக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பாடியை பாக்குறான். அந்த பாடியை பாக்குறதுக்கு இதை பாக்குறதுக்கு க்ளோயை பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. இல்ல அது க்ளோயி கிடையாது, அது வெறும் ஒரு விச்சு, பிறக்கக்கூடிய விச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே ஷாக் ஆயிட்டு இருக்கான். உண்மையிலே க்ளோயி நம்ம கிட்ட வர போறாளா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த மேஜிக்மே பாத்தீங்கன்னா பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் எப்படி பண்ணணும்ன்றத. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா
ஹீரோ காப்பாத்திருப்பாள் ஒரு சோல்ஜர் மாதிரி வந்து அந்த பொண்ணுமே வந்துட்டு டோரக்கா உனக்காக செத்து போனா அது மட்டும் இல்லாம உனக்கு எந்த ஈவிரக்கமே இல்லை அப்படின்னு கேட்கும் போது எனக்கு எதுக்கு ஈவிரக்கணும் நீங்க தானே காப்பாத்தினீங்க அது மட்டும் இல்லாம இது எல்லாமே உங்களோட பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட பாத்தீங்கன்னா என் கிட்ட உன்னோட கோவத்தை காமிக்காத என்னைய யூஸ் பண்ண தானே பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உன்னை எதுக்கு நான் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கா பாருங்க. இங்க பாரு ஹியூமன்ஸ் நீங்க தானே செல்ஃபிஷ்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோமே என்ன சொல்லிட்டு இருக்கா இங்க பாரு இங்க என்ன நடக்குது உனக்கே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் க்ளோயை திரும்பி உயிரோட கொண்டு வந்தா மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான். பத்தாவது வரைக்கும் இன்னொன்னு என்ன சொல்றான்னா என்கிட்ட டோரக்கா இன்னொன்னுமே சொன்னா என்னடான்னு பார்த்தா அவன் சாகுறதுக்கு முன்னாடி லைட்டா விச் நேஷனுக்கு வந்து கரெக்டா போவ. சோ அந்த விச் நேஷன்ல க்ளோயை ரெசைட் பண்ணக்கு அப்புறம் நீயும் க்ளோயி கண்டிப்பா எஸ்கேப் ஆகுங்க அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்பா. சோ அதை நம்ம ஹீரோமே இருந்து சொல்லிட்டு இருக்கா பாருங்க. சோ இதை கேட்டுட்டு அந்த பொண்ணுமே ஷாக் ஆகுறா. பத்தாவதுக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மூன்ல வந்து தங்கிருக்கீங்க உங்களுக்கு மூன்ல தங்குறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்க ஈஸியா பிரீத் பண்ணலாம். பட் எதுக்கு இன்னும் ஒரு கேஜ் மாதிரி வச்சிருக்கீங்க. சோ என்னைய வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி நீங்க ஏகப்பட்ட ஹியூமன்ஸ் இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். பத்தாவதுக்கு அவங்களுக்கு ரைட்டிங் ஸ்டைல் மேஜிக்கை கத்து கொடுத்துருக்கணும். பட் உங்களால கரெக்டா பண்ண முடியல. ஏன்னா அந்த ரைட்டிங் ஸ்டைல் மேஜிக்கை சொல்லி கொடுத்தது க்ளோயி தான். அது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நீங்க வந்து க்ளோயி உயிரோட கொண்டு வர நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ நீங்களுமே ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் ஹியூமனை வச்சு ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நீங்க மட்டும் ரொம்ப நல்லவா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அதை கேட்டு அந்த பொண்ணுக்கு என்னடா நடக்குது இதுதான் உண்மையா நடக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்கா. பத்தாவதுக்கு நீ வந்து ஒரு நாள் பேசியிருக்கலாம். பட் இருந்தாலும் டோரக்கா வந்து ரொம்ப பாவப்பட்டு உனக்காக தான் செத்து போனா அவளுக்காகவாச்சும் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு அதெல்லாம் எனக்கு வந்து தேவையில்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு க்ளோயி மட்டும் போதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அண்ட் நம்ம ஹீரோமே அந்த காப்பாத்தின போனிட்டு என்ன சொல்றேன்னா இங்க பாரு நான் க்ளோயை ரிசர்ட் பண்ணக்கு அப்புறம் க்ளோயிக்கும் விச்சுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா நீங்களுமே என்னோட எனிமி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு இந்த மொத்த வேல்யூல எல்லா ஹியூமனையும் நான் அழிக்க தான் போறேன். ஒரு ஹியூமன் கூட நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கான் இங்க பாரு ஆனா உனக்காக தான் உயிரே விட்டா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து அதை கண்டுக்காம அவன் போயிட்டு இருக்கான். ஸோ அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மேஜிக்கை சம்மனிங் பண்றாங்க. ஸோ க்ளோயோட மெமரிஸை இம்ப்ளான்ட் பண்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா அவன் ரிட்டன் ஸ்டைல் மேஜிக் வச்சுட்டு க்ளோயோட மெமரி வந்து இம்ப்ளான்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம க்ளோயி எப்படி பார்த்தோம் எப்படி இருந்தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நம்ம க்ளோயை பார்த்துட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு திரும்பி பார்க்க போறான்ட்டு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்தது க்ளோயி கிடையாது டோரக்கா தான் வந்திருப்பா. அண்ட் அந்த பொண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா பிங்க் ஹேர் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து டோரக்கா தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம். மறக்காம பாருங்க முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நீங்க அதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே நீங்க யாரும் என்ன இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையோ இல்லை வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டையோ ஃபாலோ பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம அந்த லிங்க் டச் பண்ணி ஃபாலோ பண்ணினா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம ஹீரோமே எதுக்கு டோரக்காவை சம்மரிங் பண்ணா அப்படின்றதும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.